கவின் கொலை வழக்கின் முக்கிய குற்றவாளி ஜெயிலுக்குள் இருந்தே போட்ட ஸ்கெட்ச். போலீஸ் அதிகாரியா, கூலிப்படை தலைவனா? தமிழ்நாட்டை உலுக்கிய நெல்லை எஸ்ஐ. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிடாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. வணக்கம் மக்களே. ஒரு கிரிமினல் தப்பு பண்றான், போலீஸ் அவனை துரத்தி பிடிச்சி ஜெயிலில் அடைக்குது. இதோட இந்த கதை முடிஞ்சு போறதா நம்ம நினைக்கிறோம். ஆனா ஜெயிலுக்குள்ள போன ஒருத்தர் அங்க இருந்துகிட்டே வெளியில இருக்கக்கூடிய ரவுடிகளை வச்சு ஒரு பெரிய கூலிப்படையே இயக்கிட்டு இருக்காரு. சாட்சிகளை தீர்த்து கட்டுறதுக்கான பிளானையும் போட்டிருக்காரு. அதுவும் சாதாரண ஆள் கிடையாது, கிரிமினலும் கிடையாது. சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு காவல் ஆய்வாளர் தான் இதெல்லாம் பண்றாரு அப்படின்னா உங்களால நம்ப முடியுதா? நெல்லை கவின் ஆணவ கொலை வழக்கு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதுல கைதாகி இருக்கக்கூடிய சுர்ஜித்தோட அப்பா எஸ்ஐ சரவணன் சிறைக்குள்ள இருந்துட்டே போட்ட ஒரு கிரிமினல் ஸ்கெட்ச் என்ன, தமிழ்நாட்டையே உலுக்கி இருக்கக்கூடிய அந்த பகீர் பின்னணியோட மொத்த விவரத்தையும் இந்த வீடியோல முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தூத்துக்குடியை சேர்ந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான் கவின் செல்வ கணேஷ். இவர் ஒரு மாற்று சமூக பெண்ணை தீவிரமா காதலிச்சு வந்தாரு. அந்த பொண்ணோட வீட்டில் இவங்க காதலுக்கு எதிர்ப்பும் தெரிவித்தாங்க. கடைசியில் அந்த பொண்ணு நான் லவ்வே பண்ணல அப்படின்னு சொன்னது எல்லாமே நமக்கு தெரியும். போன வருஷம் இதற்காக ஜூலை மாதம் நெல்லையில் வச்சு கவின் கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்யப்படுறாரு. இந்த வழக்கை விசாரித்த சிபிசிஐடி அந்த பொண்ணோட அண்ணனான சுர்ஜித் தான் முதன்மை குற்றவாளி அப்படின்னு சொல்லி கைது பண்ணாங்க. ஆனால் அங்கே தான் ட்விஸ்டே ஸ்டார்ட் ஆகுது. சுர்ஜித்தோட அப்பா சரவணன், அம்மா கிருஷ்ணகுமாரி 2 பேருமே தமிழ்நாடு காவல்துறையில் சப் இன்ஸ்பெக்டராக வேலை பார்க்குறாங்க. மகனை தப்பு செய்ய வைக்கிறதுக்கு தூண்டினது மட்டும் இல்லாமல் ஆணவ கொலையில் இவங்க 2 பேருக்குமே கொலை சதி இருக்கு அப்படின்ற பேர் அடிபட்டதுனால 2 பேரையுமே போலீஸ் அதிரடியாக கைது பண்ணி ஜெயிலையும் போட்டாங்க. சரி, ஜெயிலுக்கு போயாச்சு, இதுக்கப்புறம் அவங்க அமைதியாக இருக்க வேண்டியதானே அப்படின்னு எல்லாரும் யோசிப்போம். ஆனால் சரவணன் சும்மா இருக்கல. ஜெயிலுக்குள்ளே போன எஸ்ஐ சரவணன் அவர்கள் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் நடந்த ஒரு பெரிய கொலை வழக்கோட குற்றவாளிகளோட பழக்கம் ஏற்படுது. அது என்ன வழக்குன்னு பார்த்தீங்கன்னா, தாராபுரத்தை சேர்ந்த பிரபல வழக்கறிஞர் முருகானந்தம் கொலை வழக்கு தான். அந்த கேஸில் கைதான ரவுடிகளோட சரவணன் ரொம்ப க்ளோஸ் ஆகுறாரு. யோசிச்சு பாருங்களேன், வெளியில் போலீஸாக இருந்தவர் இப்போ ஜெயிலுக்குள்ள கிரிமினலோட சேர்ந்து ஒரு ரகசியமான கூலிப்பட நெட்வொர்க்கே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான பிளான் போடுறாரு. அந்த வழக்கறிஞர் முருகானந்தம் கொலை வழக்கில் தங்கவேல் அப்படின்றவர் தான் முக்கியமான சாட்சி. தங்கவேல் அவர்கள் கொலை செஞ்சதை பார்த்ததா கோர்ட்டில் சொல்லிட்டாரு அப்படின்னா இந்த ரவுடி கும்பலுக்கு கண்டிப்பாக ஆயுள் தண்டனை இல்லைன்னா தூக்கு தண்டனை தான் கிடைக்கும் அப்படின்ற நிலைமை ஏற்படுது. இதனால உடனே அந்த ரவுடி கும்பல் ஜெயிலில் இருக்கக்கூடிய நம்ம எஸ்ஐ சரவணன் அவரை அணுகிறாங்க. எப்படியாவது அந்த சாட்சியை கலைச்சே ஆகணும், தங்கவேலை தீர்த்து கட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்க போய் கேட்குறாங்க. உடனே உங்களுக்கு தெரிஞ்ச ஆளுங்களை வச்சு எப்படியாவது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அந்த ரவுடிகள் சரவணன் கிட்ட கேட்குறாங்க. சரவணனும் ஓகே சொல்லிடுறாரு. ஜெயிலுக்குள்ளே இருந்துக்கிட்டே ஃபோன் மூலமாகவும் ஆட்கள் மூலமாகவும் அந்த சாட்சியை எப்படியாவது போட்டு தள்ளணும் அப்படின்னு ஸ்கெட்ச் போட்டு தராரு. ஆனால் தப்பு செய்கிறவங்க யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு தடயத்தை விட்டுட்டு போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் இங்கேயும் நடந்திருக்குது. இந்த கூலிப்படையில் இருக்கக்கூடியவங்க இந்த சதி திட்டம் போட்டதை திருப்பூர் காவல்துறைக்கு இந்த மாதிரி தங்கவேலுன்ற சாட்சியை கலைக்க போகிறாங்கன்ற ஒரு ரகசிய தகவல் கிடைக்குது. உஷாரான திருப்பூர் போலீஸ் ரகசியமாக இது எல்லாத்தையுமே விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஜெயிலுக்குள்ளே இருந்துக்கிட்டே கூலிப்படையை எப்படி இயக்கியிருக்காங்க, அந்த மாஸ்டர் மைண்டர் யார் அப்படின்ற விஷயம் எல்லாமே கேதர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா எஸ்ஐ சரவணன் தான் இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணாங்க அப்படின்றத ஆதாரத்தோட நிரூபிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திருப்பூர் போலீஸார் சரவணன் மேலே
புதுசா ஒரு கொலை சதி வழக்கும் போட்டு அவரை ஜெயிலுக்குள்ளேயே வச்சு அதிகாரப்பூர்வமா கைதும் பண்ணியிருக்காங்க. வேலியே பயிர மேய்ஞ்ச கதையா சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரிதான் சட்டத்தையும் பொதுமக்களையும் காப்பாற்ற வேண்டிய ஒரு போலீஸ் அதிகாரியே சொந்த பையனுக்காக ஆணவ கொலையிலையும் அதுக்கப்புறமா ஜெயிலுக்குள்ள போய் திருந்துவாருன்னு பார்த்தா அங்கேயும் ஒரு கூலிப்படை நெட்வொர்க்கை ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரியான சம்பவத்தை எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையுமே உலுக்கி இருக்கிறதா சொல்றாங்க. இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இன்றைய கிங் வயல் நியூஸ்களை வழங்குவோர் அதிக மசாலா அதிக சுவை ஆச்சி மசாலா. உங்களுடைய பழைய தங்க நகைகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு கிராமுக்கு கூடுதல் பணம் பெற உங்கள் லலிதா ஜுவல்லரி. சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம் அமைப்பாய் உயர்வோம். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம் அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை.